Hello guys, நான் உங்கள் ராஜா பேரோன். ஃபாலோ மீ இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரோன். சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல், கிளிக் த பெல் பட்டன். கண்ணங்கரையன் என்று தெரிகிறோம், ஏனென்றால் வானம் இருட்டி போய் கிடக்கிறது. ஓகே ஓகே இருட்டி போய் கிடக்கிறது. ஓகே டன். வாழ்க்கையில நம்ம சிலரை மோட்டிவேஷன் எடுத்துக்கலாம், சிலரை ரோல் மாடல் எடுத்துக்கலாம், சிலரை மோட்டிவேஷன் அண்ட் ரோல் மாடல் ரெண்டும் சேர்த்து எடுத்துக்கலாம். ஏன் அப்படி தனித்தனியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோல் மாடலை எடுத்துக்கிறவங்கள நம்ம எப்படின்னா இவங்கள மாதிரி நம்ம ஆயிரணும் அப்படின்னு நினைக்கிறது ரோல் மாடல். மோட்டிவேஷனுங்கிறது தட் ஒன் ஆஃப் த ஃபேஸிங் டேலண்ட்னு சொல்லலாம். எப்படின்னா அவங்க லைஃப்பை எந்த மாதிரி ஃபேஸ் பண்ணி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணி வந்திருக்காங்க, இந்த மாதிரி நம்மளும் ஃபேஸ் பண்ணி வரணுங்கிறதுக்கு மோட்டிவேஷன் எடுக்கலாம். சிலர் இதெல்லாம் கடந்து இந்த பிரச்சனைகளெல்லாம் கடந்து ஒரு நல்ல லெவலையும் அடைஞ்சிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி லெவலை நாமளும் அடையணுங்கிறதுக்கு மோட்டிவேஷனாக எடுக்கலாம், ரோல் மாடலாக எடுத்துக்கலாம். ஓகே, ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அதுக்கு விஷயத்த வந்துடுறேன். நித்யானந்தா, தலைவர் நித்யானந்தாவை கேள்விப்பட்டிருப்பீங்களா? தெரியாத ஆளே இல்லை அந்த அளவுக்கு. அவர் உண்மையிலே நம்ம எல்லாருக்கும் பெரிய ஒரு மோட்டிவேஷன். சத்தியமா உண்டா இல்லையா? எவ்வளவு பிரச்சனை உலகமே கேவலப்படுத்தினாலும் அடிச்சு நொறுக்கி போய்கிட்டே இருப்பேன். என் வளர்ச்சியை யாராலும் தடுக்கவே முடியாது. நான் சொல்றத, நான் பேசுறதை யாராலும் தடுக்கவே முடியாது. நான் அப்படியே வளர்ந்துகிட்டே இருப்பேன்டா அப்படின்னு வளர்ந்துகிட்டே இருக்கிறான் தலைவன். எப்பா உண்மையிலே வேற லெவல். இப்போ இவரை நம்ம மோட்டிவேஷனா எடுக்கலாமான்னா சத்தியமா எடுக்கலாம். லைஃப்ல நமக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். மோட்டிவேஷனுங்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணி இவன் இவ்வளவுக்கு அடைஞ்சிருக்கான், நம்மளால முடியாதா அப்படின்னு நினைக்கிறது தானே மோட்டிவேஷன். ரோல் மாடல்னா இப்போ நித்யானந்தாவை ரோல் மாடலா எடுக்க முடியுமா? முடியாது. அவரை மாதிரி நானும் இந்த மாதிரி ஆகணும், எனக்கு ஒரு ரஞ்சிதா கிடைக்கணும்னு நடக்குமா? நடக்காது. ஓகே, ஆனா மோட்டிவேஷனா எடுக்கலாம். இவரு இப்படி அடைஞ்சிருக்கிறாரு, இவ்வளவு பிரச்சனைகளை இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் மீறி இவ்வளவுக்கு பெரிய ஆளா வளர்ந்துருக்கிறாரு, நம்மளால ஏன் முடியாது? நம்ம என்ன அவ்வளவு பெரிய உலகமே எதுக்குற அளவுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிக்கிறோம்? கிடையாது. நம்மளால முடியாதான்னா முடியும். ஏன் இதை அன்னைக்கு இவ்வளவு இதா பேசுறோம் அப்படின்னா, திடீர்னு நித்யானந்தா செத்துட்டாரு அப்படின்ட்டாங்க. எனக்கு என்னடா, என்னதான் இருந்தாலும் செத்து போயிட்டாரு அப்படின்னா, ஐயோ செத்து போயிட்டாரா, உண்மையா அப்படின்னு தேடி பார்த்தோம். 2 நாளா எந்த அணக்கமும் இல்லை. திடீர்னு இன்னைக்கு தலைவர் நேர்ல ரீஎன்ட்ரி கொடுத்து அட்டி வெளாசி தள்ளியிருக்காப்புல பார்த்தேன். வீடுல அழகா சொல்லியிருக்காரு, டேய் நீங்க என்னைய சாகடிக்கிறேன்னு சொல்றீங்க, நான் 126 வருஷம் தான் வாழணும்னு நினைச்சேன். போதும், எதுக்கு போட்டு இந்த லைஃப்ல ரொம்ப நாள் இருந்துகிட்டு இருக்கணும், நாம அப்படியே இந்த மனித இதுல இருந்து விடுபட்டு அடுத்து அப்படியெல்லாம் போகலான்னு நினைச்சேன். ஆனா நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த 126 வருஷத்தை எப்படி மாத்திருவேன்? 1000 வருஷமா மாத்திருவேன். சூரியனையே 10 நிமிஷம் லேட்டா தான் உதிக்கணும்னு சொன்ன தலைவர்ல அப்படியா தான் இருக்கும். அவரு சொல்லியிருக்காரு 1000 வருஷமா மாத்திருவேன் அப்படின்னு இருக்கிறாரு. உண்மையிலேயே வெறிய தக்கு, சான்ஸே கிடையாது. அதான் எவ்வளவு இது வந்தாலும் அதை அடிச்சு மேலதான் போறாத தவிர கீழே போறாரான்னு கேட்டா கிடையவே கிடையாது. லைஃப்ல நாம இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு தோணும். அதான் அதை பத்தி இன்னைக்கு பேசுறாங்க. ஏன்னா இன்க்ளூடிங் மீ ஆல்சோ, நமக்கும் லைஃப்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது என்னடா டேச்சா நமக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா, இது அப்படியா இப்படியான்னு ரொம்ப புலம்புவோம், ரொம்ப இது பண்ணுவோம். ஆனா எதுக்குமே நித்யானந்தம் புலம்புன மாதிரியே இல்லை. ஓடா பார்த்துக்கிறேன்டா, எது ஆடா பார்த்துக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சும்மா தரமான செய்கைகளை செஞ்சுட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி மைண்ட் தாட் நமக்கு வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கான்னா இல்லை, சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் அசால்ட்டா அடிச்சு தட்டி கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம மோட்டிவேஷனா நித்யானந்தாவை எடுக்கலாம் அப்படின்ற என்னுடைய ஒரு தோணலை. அதை பற்றி பேசலாம், அதான் சொல்லணும்னு நினைச்சேன், வேற ஒன்றும் இல்லை. சரியான இது அவரை மாதிரி. ஏன்னா மனுஷன் உண்மையிலேயே நான்லாம் சின்ன வயசுல நித்யானந்தாவுடைய கேசட்லாம் எங்கள் வீட்டில் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க, பார்த்துருக்கேன். கதவை தர காத்து வரட்டும் அப்படின்னு நல்லா இருக்கும் ஸ்பீச்சஸ், நல்ல ஒரு தெளிவானதாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு அந்த அந்த நித்யானந்தாவுடைய அந்தரங்க வீடியோ மட்டும் வெளியே வராமல் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கும் இடையில வந்திருக்காங்கல்ல சில சாமியார்ஸ், அந்த சாமியார்ஸ்லாம் இல்லாமலே போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு பெரிய வளர்ச்சியை நித்யானந்தா அடைஞ்சிருப்பாரு. உண்மை. ஏன்னா இன்னைக்கு சாமியாருங்கிற போர்வையில சிலர் ஏமாத்திட்டு தான் திரிறாங்க, புரியுதா? இப்போ சத்குருவே எடுத்துக்கோங்க, ஓப்பனா சொல்லுங்க, அவரே எடுத்துக்கோங்க. சாமியாருன்னு சொல்றாங்க. எப்படி சாமியாரு? கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு, குழந்தை குட்டிகளை பெற்றிருக்கிறாரு, எக்கச்சக்கமான சொத்து வச்சிருக்கிறாரு, தன்னுடைய பொண்ணுக்கு சீதனமா ஆஸ்திரேலியாலேயே இடம் வாங்கி சீதனம் கொடுத்துருக்கிறாரு.
இது எப்படி சாமியாரு? சாமியார்னா என்ன? முற்றும் துறந்த முனிவர்கள் தானே சாமியாரு. இது முக்கியமா பேச வந்தது ஒண்ணு நித்யானந்தாவை பத்தி பேசுறதுக்கு, இன்னொன்னு சாமியார்களை நம்பாதீங்கடா அப்படின்னு சொல்றதுக்கு தான். ஓகேவா? ஏன்னா இன்னைக்கு நான் அந்த இடத்துல பாக்குறேன். கடவுளை காட்டுறேன்னு சொல்றான் பாரு, அவனை நம்பாதீங்க. சீரியஸா. கடவுள் இருக்காருன்னா இருக்காரு. நீயா தேடு. அதுக்கு ஒரு குருவை தேடணுங்கிற பேர்ல கள்ள பயக்களை தேடிட்டு போவாத. அப்படி குருவை தேடி போனாலுமே அதுக்கு ஒரு கதை சொல்றேன் பாருங்க. நம்ம சிவனடியார்கள்ல வந்து 63 நாயன்மார்கள் இருக்காங்க. அதுல 2 பேர் சித்தர்கள் தான். அவங்க 2 பேருமே. அவங்க பேர் சிவவாக்கியர் நினைக்கிறேன். இன்னொருத்தர் பேரு கரெக்டா தெரியல. இந்த 2 பேருக்கு நடந்த ஒரு உரையாடல். அதாவது இவர் வந்து இந்த சாமியார் 2 சாமியார். அதுல ஒரு சாமியார் வந்து எதுல இருந்து வந்தார் அப்படின்னா, ஒரு மன்னரா இருந்து அதெல்லாம் விட்டுட்டு சாமியாரா வந்தாரு. அது யார குருவா எடுத்தாரு? இந்த சிவவாக்கியர். இவரை தான் குருவா எடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஓகே. அப்போ 2 பேரும் இருக்கிறாங்க. இருக்கும்போது அந்த சாமியார்கிட்ட போய் ஒருத்தன், அதாவது குரு சாமியார் வந்து கிழக்கு பக்கம் உட்கார்ந்துருக்காரு, கோயிலுடைய கிழக்கு பக்கத்துல. இவரு மேற்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு, மேற்கு வாசல்ல. அப்போ ஒருத்தன் போய், ஒரு பிச்சைக்காரன் அந்த சாமியார்கிட்ட, அவர்கிட்டே ஒண்ணும் கிடையாது, அவர்கிட்ட போய் ஐயா எனக்கு ஏதாவது தாங்க ஐயான்னு கேட்கிறாரு. அப்ப இவரு என்ன, 2 சாமியார்ட்டையும் இவர் குருவா இருந்தாச்சு. ஆனா ஞானம் எனக்கு இன்னும் பிறக்கல, நான் என்ன பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இவர்கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவர்கிட்ட ஏதாவது ஞானம் கிடைக்கணும். அப்ப அந்த குரு சாமியார்கிட்ட போய் இவன் பிச்சை கேட்கும் போது அந்த குரு சொல்றாரு, மேற்கு வாசல்ல ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான், அவன் என்னோடையும் பெரிய பணக்காரன், நீ அவன்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொன்னாராம். என்னோடையும் பெரிய அந்தெல்லாம் அவன் நேரம் இங்க வந்தாச்சு, ஐயா ஏதாவது தாங்க. அது ஏன் என்கிட்ட வந்து கேட்குறப்பா, அங்க இருந்தா இங்க வரேன் அப்படின்னு சொன்னோன்னா, அங்க இருந்து ஏன்ப்பா இங்க வந்து கேட்குற அப்படின்னா, இல்ல நீங்க அவரோடையும் பெரிய பணக்காரரு, உங்கள்கிட்ட தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு, உங்கள்கிட்ட அதை விட கிடைக்கும்னு சொன்னாரு அப்படின்னு. என்னது, என்ன இப்படி சொன்னாரா? நானே ஒண்ணுமே இல்லாம திடீர்னு என்னையே இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி அங்க போய் கேட்டோன்னு அவர் சொன்னானா, நீ தான் ஒரு திருவோடு வச்சிருக்க, ஒரு நாய் வச்சிருக்க, நீ என்னோட பெரிய பணக்காரன் தானப்பா, ஏன்டா அது கூட இல்லையா அப்படின்னு. அப்பந்தான் இவருக்கு ஒரு ஞானம் பிறந்தது. அப்ப நம்ம சாப்பிட்றதுக்கு கூட ஒரு தட்டை எதிர்பார்க்கிறோம், ஒரு அன்புக்கு கூட ஒரு நாயை எதிர்பார்க்கிறோம். இப்ப நம்ம ஞானம் பெறல, இப்ப இது ஞானம் இல்லை அப்படின்னு அவருக்கு தோணிச்சான். பார்த்துக்கோங்க, உண்மையான சாமியார்கள்ங்கிறது இறைவனுடைய உண்மையான ஸ்பரிசத்தை உணரும் இறைய மட்டுமே தேடி போகக்கூடிய சாமியார் எப்படி இருப்பாங்கன்னா இப்படித்தான் இருப்பாங்க. எதுவுமே அவங்களுக்கு தேவை. பட்டினத்தார் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, பட்டினத்தார் கூட அவருடைய ஞானம் வந்து முழுமையடையாத விஷயத்த ஒண்ணு சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, அவர் வந்து தரையில தான், ஒண்ணுமே இல்லை, பாய்கி எதுவுமே கிடையாது, ஒரு வயல்காட்டுல வந்து மேடு மாதிரி இருக்கும்ல, அந்த மேடுல கையை தலைக்கு வச்சு படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காரு. அப்ப 2 பெண்மணிகள் கடந்து போகும்போது சொன்னாங்களாம், பாத்தியா சாமியாருக்கு நேரத்துக்கு வீட்டுல எங்கேயாவது தின்னுக்கிட்டு அழகா வந்து சொகுசை பத்தியா, தலைக்கு அழகா கையை வச்சு தூங்குறாரு, அதுலயும் அவருக்கு சொகுசு கேட்க. அப்பந்தான் அவருக்கு புரிஞ்சான், அப்ப நாம இந்த உடலுக்கு சொகுசை தேடினதுனால தானே தலைக்கு கையை வச்சு தூங்கணும், இல்லைன்னா அந்த இது ஒரு சுகம் தானே அப்படின்னு தோணிச்சான். அப்ப நீங்க ஞானம் பெறவில்லை அப்படின்னு நினைச்சாரு. அப்ப இன்னும் இதை மாத்திக்க நினைச்சா. அப்ப எப்படி இருக்காங்க பாரு, எந்த சுகபோகங்களும் இல்லாம இருக்கிறவர் தான் உண்மையான சாமி யார் என்றும் தேடக்கூடிய சாமியார்கள். இன்னைக்கு ஏக்கர் கணக்கு, ஏக்கர்னா ஏக்கர், 300 ஏக்கர் 300 ஏக்கர் எத்தனையோ ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்திட்டு சொந்த பொண்ணுங்க, அதாவது தன் சொந்த பந்தங்களை திறக்கவே இல்லை. இன்னும் அவர் பொண்ணு கூட ஜாலியா சுத்திட்டு தான் இருக்காரு, கேரவன்ல போறாரு, ஜீப்ல போறாரு, பைக்ல போறாரு. ஆனா என்ன கணக்குல அவரை சாமியார்னு கொண்டு போய் கணத்தை கூட்டுறாங்கன்னு தெரியல. முட்டா பய உள்ளே கடவுளை தேடுறங்கிற பேர்ல கடவுள் ஆக்சுவலி இவங்களை மன்னிப்பாரான்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஏன்டா, நான் உனக்கு அறிவை கொடுத்துருக்கேன், உனக்கு சிந்திக்கிற தன்மையை கொடுத்துருக்கேன், எல்லாத்தையும் விட்டுட்டு எவனோ ஒருத்தன் என்னைய வச்சு ஏமாத்துறான்னா அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன்னா மன்னிக்கவே மாட்டாரு. நீ தேடுறா என்னைய, நீ தேட விட்டு அவன் கடவுள் நினைச்சிட்டு அவன் பின்னாடி அவன் காலில் விழுந்து கிடக்கிய, இப்படிதான் கேட்பாரு. இதுதான் உண்மை. ஓகே, அதுக்கு நித்யானந்தா பரவாயில்ல, அவர் கரெக்டா ஒரு சத்சங்கம் பண்றாரு, ரஞ்சிதாவை கூட்டு போனாரு, ஆதினத்துடைய தலைவையா வச்சாரு, அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு எல்லாருக்கும் சாந்தத்தை கொடுத்துட்டு நான் தான் கடவுள்னே சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. கடவுளாலும் தேடாத, நான் தான் கடவுள்னு. அது ஒரு டக்கு தான். ஓகே. ஆனா அந்த சாமியாரை நம்புறவங்க வந்து கொஞ்சம் திருந்துங்க. நித்யானந்தாக்கு வீடியோ மட்டும் வெளியே வரலன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு வேற லெவல்ல பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு எத்தனையோ வீடியோக்கள் அவருமே சொன்னாரு, அது அன்னைக்கு இல்லை, கிராஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாரு. அது நம்ப முடியாது, ஏன்னா செய்தியிலே போட்டு வேணிச்சிட்டான், அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனாலும் அவரு இதுன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிட்டாரு. இன்னைக்கு எத்தனையோ செல்ஃபி வரதான் செய்யுது, நானும் பார்த்தேன். செல்ஃபி இல்லை, வீடியோஸ், லீக்டு வீடியோஸ் வரதான் செய்யுது, நானும் பார்த்தேன். எல்லாம் கிடையாது, உண்மைதான். ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல.
கேட்டா ஆண்கள் வந்து காம வெறி பிடிச்சி திரிகிறார்கள், அதனால அதை ஷேர் பண்ணிக்கிறார்கள். அது சரியான அப்ப நம்ம செய்யறது சரி, பார்க்கறது தப்பு. ஓகே, செஞ்ச விஷயமே ரொம்ப கேவலமான விஷயம். இது வெளியே வந்ததுனால இனிமேல் எல்லாரும் யாருனாலும் செய்யறதுக்கு பயப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பயப்படுவாங்க. இனிமேலா யாரும் செய்யாதீங்க. உழைங்க, உழைச்சி என்ன கிடைக்குதோ அதுல சந்தோஷமா இருங்க. லிங்கையும் நீங்க ரொம்ப பார்த்து காஜி ஆகாதீங்கடா கண்ணுங்களா. ஓகே, பாய் பாய். நான் உங்கள் ராஜா பேரோன். இது எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, நித்யானந்தா ஓகே, அவரே வாழ்க்கையில இவ்வளவுக்கு ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணி வாராருன்னா நம்மளால முடியாதா அப்படிங்கிற மோட்டிவேஷன் இருக்கட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், சாமியார்களை நம்பி போகாதீங்க. கடமையை செய்யி, உன் வேலையை பாரு, இறைவனை நீ தேடு, யாரையும் அதுக்காக தேடாத. ஓகே ஓகே, பாய் பாய். நான் உங்கள் ராஜா பேரோன்.